அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ள கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா 6 மாவட்டங்களில் கட்சி அலுவலகங்களை காணொலி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். தற்போது தொண்டர்களிடையே உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். விழுப்புரம் வடக்கு, தர்மபுரி மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களில் மாவட்ட கழக அலுவலகங்கள் சொந்த கட்டடங்களில் இயங்கி வருகின்றன. இன்று விழுப்புரம் தெற்கு, நாமக்கல், கரூர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் மாவட்ட கழக அலுவலகங்களையும் அவை அமைந்துள்ள வளாகங்களில் நிறுவப்பட்டுள்ள இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலைகளையும் திறந்து வைத்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கழக உடன்பிறப்புகள் எளிதில் வந்து செல்லும் வகையில் போக்குவரத்து வசதியுள்ள பகுதிகளில் இந்த புதிய மாவட்ட கழக அலுவலகங்கள் அமைந்திருப்பது பெரிதும் பாராட்டத்தக்கது. மாவட்ட கழக அலுவலகங்களை சிறப்புடன் கட்டி முடித்திருக்கும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய உளமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தாய் மக்களாக உள்ளத்தால் ஒன்றாகிய கழக செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் சங்கமிக்கும் இடமாகவும் கழகத்தின் வெற்றிக்கான இலக்குகளை கூடி அமர்ந்து அலசுகின்ற பயிற்சி கூடமாகவும் பாசறையாகவும் இந்த மாவட்ட கழக அலுவலகங்கள் திகழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மற்ற மாவட்டங்களிலும் கழகத்திற்கென மாவட்ட கழக அலுவலகங்கள் கட்டப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதையும் நான் அறிவேன். அவற்றையும் விரைவில் திறந்து வைக்க வேண்டும் என்பது எனது ஆவல். இந்த புதிய ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக இந்த இனிய நிகழ்ச்சி நடைபெறுவதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடையப் போகும் மகத்தான வெற்றிக்கு முன்னோடியாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்துள்ளது. அத்தகைய வெற்றியினை அடைந்திட நீங்கள் அனைவரும் முழு ஈடுபாட்டோடு தேர்தல் பணியாற்றிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.